உங்கள் வீட்டு பீரோவிலும் வங்கி லாக்கர்களிலும் சும்மா உறங்கிக் கொண்டிருக்கும் தங்க நகைகள் இனி உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை தரப்போகிறது. இந்திய குடும்பங்களிடம் சுமார் 25,000 டன் தங்கம் பயன்படுத்தப்படாமல் முடங்கி கிடப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அந்த தங்கத்தை நாட்டின் பொருளாதார புழக்கத்திற்கு கொண்டுவர மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டியுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தங்க பணமாக்கல் திட்டத்தை தற்போது முற்றிலுமாக புதுப்பித்து சாமானிய மக்களும் எளிதில் பயன்படுத்தும் வகையில் மாற்றியமைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் 2 வாரங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் கொண்டுவரப்படவுள்ள மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால், இனி வங்கிகள் மட்டுமின்றி உங்களின் நம்பிக்கைக்குரிய நகை கடைகளும் பொதுமக்களிடமிருந்து தங்கத்தை டெபாசிட்டாக பெற அனுமதி அளிக்கப்பட உள்ளது. பழைய திட்டத்தில் மக்கள் வங்கிகளுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியிருந்தாலும் கடுமையான ஆவண நடைமுறைகளாலும் இதில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் இனி மக்கள் தங்களுக்கு பரிச்சயமான நகைக்கடைகளிலேயே தங்கத்தை ஒப்படைக்கலாம் என்பது இந்த திட்டத்தின் ஆகச்சிறந்த சிறப்பம்சமாகும். நீங்கள் ஒப்படைக்கும் தங்கத்தின் தூய்மையை பரிசோதித்து அதற்கு இணையான வட்டி தொகையை அரசு உங்களுக்கு வழங்கும். திட்டத்தின் காலம் முடிந்த பிறகு உங்கள் விருப்பப்படி தங்கமாகவோ அல்லது அதற்கு இணையான பணமாகவோ நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இந்தியாவின் மொத்த தங்க இருப்பில் வெறும் 5% தங்கத்தை சேகரித்தாலே சுமார் 90 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீடு இந்திய பொருளாதாரத்திற்குள் நுழையும். இதன் மூலம் வெளிநாடுகளிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்வது பெருமளவு குறையும் என்பதால் சர்வதேச சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு கணிசமாக உயரும். இதை கருத்தில் கொண்டுதான் நாட்டு மக்கள் அனைவரும் 1 வருடத்திற்கு புதிய தங்கம் வாங்குவதை தள்ளி வைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் உருக்கமான கோரிக்கை விடுத்திருந்தார். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்ட இந்த திட்டம் வெறும் முதலீடு மட்டுமல்லாமல் நாட்டின் நிதி சுதந்திரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக அமையும். இருப்பினும் இந்திய குடும்பங்களை பொறுத்தவரை தங்கம் என்பது வெறும் உலோகமல்ல, அது தலைமுறையாக போற்றப்படும் ஒரு உணர்வுபூர்வமான சொத்து. இந்த திட்டத்தின் கீழ் நகைகளை உருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதா அதனை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இப்போதைய சவாலாக உள்ளது. வட்டி, வருமானம், வரி சலுகைகள் மற்றும் ஆவண நடைமுறைகள் குறித்த தெளிவான விதிமுறைகளை அரசு வெளியிடும் போது இத்திட்டத்தின் மீதான ஆர்வம் மக்களிடையே இன்னும் அதிகரிக்கும். வீட்டில் சும்மா கிடக்கும் தங்கத்தை லாக்கரில் வைத்து பாதுகாப்புக்காக வாடகை கட்டுவதற்கு பதிலாக அதை தேசத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி நீங்களும் லாபம் பெற இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.